ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலான ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல 250 ml ஆயில் ஊற்றி எண்ணெய் சூடேறினதும் மசாலா ஐட்டம்ஸில் சேர்த்துக்கிறேன். இப்போ சொல்கிற மெஷர்மெண்ட் கரெக்டாக 1 kg செய்கிறதுக்கான அளவு. 5 பச்சை மிளகாய் போட்டுட்டு 1/2 கிலோ வெங்காயத்தை பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லா பக்கமும் வதங்குற மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயத்தை எண்ணெயிலே பொறுமையாக வதக்கி செய்யும்போது தான் பிரியாணியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி கலர் மாறினதும் கட் பண்ணி வச்ச 400 கிராம் தக்காளியை இது கூடவே சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சமயத்தில் அரைச்சி வச்ச 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 kg சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கை ஃபுல்லாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கிறேன். வீடியோவில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். நான் சொன்ன அளவுகளை ஃபாலோ பண்ணாவே பிரியாணி பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வந்துடும். சிக்கன் எண்ணெயிலே வதங்கின்னு இருக்கட்டும். ஆம்பூர் பிரியாணினாவே காரத்துக்கு சில்லி பவுடர் போடாமல் காஞ்ச மிளகாய் ஊற வச்சு அரைச்சி போடணும். 1 kg பிரியாணிக்கு 20 காஞ்ச மிளகாய் ஆனியன் கட் பண்ணும்போதே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சிக்கனை கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அரைச்சி வச்ச சில்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சிக்கனில் மசாலா நல்லா இறங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கிலோ பிரியாணிக்கு 200 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். ஒரு ஃபுல் லெமனை பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிலே கொஞ்ச நேரம் சிக்கன் வதங்கட்டும். இந்த அளவுக்கு நம்ம வதக்கி செய்யும்போது தான் சிக்கன் பீசஸில் மசாலா நல்லா இறங்கி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்.
1 கிலோ சீரக சம்பாவை இந்த பாத்திரத்தில் அளந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த பாத்திரத்துலேயே 1க்கு 2ன்னு 2 டைம் வாட்டர் ஃபில் பண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. ஊற வச்ச அரிசி இது கூட சேர்த்துக்கலாம். கலந்து விட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அதுக்காக இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டம் போட்டு வச்சிடலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்குறேன். இப்போ கரெக்டாக இருக்கும். மூடி வச்சு தோசை தவா மேலே வச்சு அதுக்கு மேலே வெயிட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி டம் வச்சுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் ரைஸ்லாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு கலந்து விட்டுக்கிறேன். நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.